உலகத்தில் இருக்க எல்லாருமே அந்த காலத்துல ஒரே ஒரு கடவுளை தான் வணங்கியிருக்காங்க. அந்த ஒரு கடவுளை தான் தன்னோட முக்கிய கடவுளா நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த கடவுள் யாருன்னு நான் சொல்றேன். இப்போ கரண்ட்ல இஸ்லாம், ஹிந்து, அப்புறம் கிறிஸ்டின், இது 3 மதங்கள் தான் ரொம்ப லீடிங்கான மதங்களா இருக்கு. இந்த 3 மதங்கள்லையுமே கொஞ்சம் நீங்க சரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா மெயின் கடவுளுக்கு கீழே இருக்கிற கடவுள்கள் எல்லாமே ஒரே வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அது எப்படின்னா, சூரிய கடவுள் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் சூரிய சம்மந்தப்பட்ட ஒரு கடவுள் இருப்பாரு. நிலவு கடவுள் இருப்பாங்கன்னா இவங்களுக்கும் நிலவு சம்மந்தப்பட்ட கடவுள் இருப்பாங்க. எஜிப்தில் இருக்கிற அதே கடவுள் தான் இந்துசத்தில் இருக்காங்க. இந்துசத்தில் இருக்கிற அதே கடவுள் தான் எஜிப்தில் இருக்காங்க. ஸோ இவங்களோட எல்லார் வேலையுமே ஒரே வேலை தான். அவங்க வழிபடுற விதமும் வேற வேறையே தவிர, உருவமும் வேற வேறையே தவிர, ஆனால் அவங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ஒரே வேலை தான். இதில் சூரிய கடவுள் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் எஜிப்திலையும் சூரிய கடவுள் இருப்பார். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லணும்னா, அந்த கிரேக்க கடவுளில் அந்த தார் ஒருத்திருப்பார், மின்னல் கடவுள். அதே மின்னல் கடவுள் தான் நம்ம இந்துசத்தில் இந்திரன் இருப்பார். ஸோ கடவுள்கள் எல்லாமே ஒரே தான், ஒரே வேலை தான் செய்கிறாங்க. பட் உருவங்கள் மட்டும்தான் வேற வேற மாதிரி மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இவங்க எல்லாருமே ஒரே கடவுளுக்கு கீழே தான் வேலை செஞ்சு வந்திருக்காங்க. ஸோ வேலையாட்கள் எல்லாமே ஒரே ஆளாக இருக்கும்போது நம்ம மேலே இருக்கிற அந்த ஒரே கடவுள், அந்த ஆதி கடவுள் ஒரே ஆள் தான் இருக்கணும். ஸோ அப்போ மேலே இருக்கிறதும் ஒரே கடவுள் தான். ஸோ அந்த ஒரே கடவுள், அந்த ஆதி கடவுள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.